வணக்கம் நண்பர்களே. ஆனி மாத விசேஷங்கள். உத்திராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி. இது தேவர்களின் சாஸ்திரம். மேலும் ஆனி மாதம் இளவேனிற் காலம். கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும். தமிழ் மாதங்களில் ஆனி மாதம் நீண்ட பகல் பொழுதைக் கொண்ட மாதம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் ஆனி மாதத்தை மிதுன மாதம், ஜேஷ்ட மாதம் என்பர். ஜேஷ்டா என்றால் மூத்த அல்லது பெரிய என பொருள். ஜேஷ்டம் என்றால் கேட்டை நட்சத்திரம். மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழ்வு ஆனி மாதத்தில்தான் நடத்துள்ளது. ஆனி திருமஞ்சனம். சூரியன் மிதுன ராசியிலும் சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில், அதாவது சந்திரன் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கும் நேரமே ஆனி திருமஞ்சன திருநாள். ஆனி உத்திர திருநாளே ஆனி திருமஞ்சனம் என சிறப்பிக்கப்படும். ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். கல்விக்கு அதிபதியாகிய புதன் கிரகத்தின் ஆளுமை பெற்ற ராசிகளான மிதுனம், கன்னி இரண்டும் உள்ள ஆனி மாதத்தில் நடக்கும் ஆனி திருமஞ்சனத்தை காணும் பேறு பெற்றவர்கள் இறையருளால் அறிவில் சிறந்து விளங்குவர். ஆனி திருமஞ்சனம் சிவனுக்கு உரியதானாலும் நடராஜருக்கே முக்கியத்துவம். நடராஜர் உள்ள எல்லா சிவாலயங்களிலும் ஆனி திருமஞ்சனம் நடைபெற்றாலும் சிதம்பரத்தில் நடைபெறும் ஆனி திருமஞ்சனமே சிறப்பானதாகும். திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்று பொருள். ஜேஷ்டாபிஷேகம். ஆனி மாதத்தை குறிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆனி கேட்டை திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும். ஆனி பௌர்ணமி. திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளிக்கொண்ட கருவறையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு ஆனி பௌர்ணமி என்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும். கூடை கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பார்கள். பிறகு அந்த மாம்பழங்களை பர்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள். இதேபோன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ தாயுமானவர் கோயிலில் ஆனி பௌர்ணமி அன்று ஸ்ரீ தாயுமானவ சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி மாங்கனித் திருவிழா 4 நாள்கள் நடைபெறும். ஆனி பௌர்ணமியன்று சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவச் சிலையையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பார்கள். ஆனி பௌர்ணமியையொட்டி மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும். நிர்ஜலா ஏகாதசி, பீம ஏகாதசி. ஆனி மாதம் சுக்ல பட்சத்தில் வரும் ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி எனப்படும். வியாசர் தருமருக்கு ஏகாதசி விரதம் பற்றி கூறிய போது அங்கு வந்த பீமன் தன் வயிறில் விருகம் என்ற அக்னி உள்ளதால் அளவில்லா உணவு உண்டால்தான் என் பசி அடங்கும். எல்லா ஏகாதசி என்றும் விரதம் அனுஷ்டிக்க முடியாது என்றாலும் ஆண்டிற்கு ஒரு முறை விரதம் அனுஷ்டிக்க எளிய முறையைச் சொல்லுங்கள் என்று கேட்டான். நிர்ஜலா ஏகாதசி அன்று நீர் அருந்தாமல் விரதம் அனுஷ்டிக்குமாறு வியாசர் கூறினார். எனவே இந்த ஏகாதசி ஆனிமாத சுக்லபட்ச ஏகாதசி, நிர்ஜலா ஏகாதசி, பீம ஏகாதசி எனப்படும். ஆஷாட நவராத்திரி ஆனி மாதத்தில் அமாவாசை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படும். நவராத்திரி ஆஷாட நவராத்திரி எனப்படும். மாணிக்க வாசகர் குரு பூஜை ஆனி மாத மக நட்சத்திரத்தில் பொற்சபையில் மணிவாசகர் கலந்த நாள். அருள்மிகு அப்பர் சுவாமிகளின் குரு பூஜை ஆனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.